ஹே ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த கன்னிபால் சீரிஸோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோ இந்த கோட்டஸோட ஃபேமிலி மட்டும் இல்லை, இந்த வில்லேஜ்லேயே ஏதோ வித்தியாசமாக நடக்குது, இந்த வில்லேஜ் பீப்புள் மேலேயே ஏதோ தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு பர்சனையும் மீட் பண்ணுறாரு. அப்படியே கட் பண்ணி அந்த எபிசோட முடிச்சிருவாங்க. இப்போ வாங்க நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீலே நம்ம ஹீரோ போன எபிசோட ஒருத்தர் மீட் பண்ணியிருப்பார்ல, அவரு கூட ஃபேஸ் பாதி இருக்காது, அவரை தான் காமிக்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இங்கே பார்த்தல என் ஃபேஸ், இதுதான் எல்லாத்துக்கும் ஆதாரம். கூகு வில்லேஜில் உள்ள ஒருத்தங்களால தான் நான் சாப்பிட அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவால நம்பவே முடியல. நான் அந்த ஃபெஸ்டிவல்ல இருந்தேன், எனக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஒரு ஆள் வந்தா என்னை இழுத்தது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க அம்மாவோட கையில இருந்தேன், அவங்க என்னை தூக்கிட்டு ஓடிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னையிலேருந்து நான் அந்த கூகோ வில்லேஜுக்கு திருப்பி போகவே இல்லை. மறைஞ்சு மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சேன். எனக்கு வயசானதுக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது என்கிட்ட எந்த பர்த் சர்டிஃபிகேட்டும் இல்லைன்னு. அப்பதான் நான் இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், கூகோ வில்லேஜில் இருக்க பாதி குழந்தைங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டே கிடையாதுன்னு அப்படின்னு அந்த ஆள் சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவோ பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அப்போதான் அந்த மக்களால் அந்த குழந்தைங்களை ஈஸியாக சாப்பிட முடியும், எந்த தடைகளும் இல்லாமல் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. அதுக்கு அந்த பர்சனும், எங்கள் அம்மா வளர்ந்ததுக்கப்புறம் கூட அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படி சொல்லிட்டு பாஸ்ட்டில் எனக்கு சொல்லவே இல்லை. அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் அந்த கனோ ஆஃபீஸரை மீட் பண்ணேன், அவர்கிட்ட கேட்டேன் எல்லாத்தையும். ஆனால் அவருக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அந்த ஆளும் அங்கேருந்து போகிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், இப்போ எதுக்கு என்ன மீட் பண்ணணும்னு நினச்சேன், நீ அப்படியே விட்டுருக்கலாமே அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பர்சனும், இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் வருது, கண்டிப்பாக என்ன மாதிரி இன்னொருத்தனே எங்கள் படியால் ஆக்க போகிறாங்க, அதனால தான் நான் சொன்னேன் அப்படி சொல்லிட்டு அந்த ஆளும் அங்கேருந்து போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு மலைக்கு நடுவில் போகிற ஒரு ஆறை தான் காமிக்கிறாங்க. அப்படியே கேமரா டவுன் ஆகி ஒரு ரைட் ரேஸ் வர்ற ஒரு பள்ளத்துக்குள்ளே தான் போகுது. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்தில் வர்ற ஒவ்வொரு சீனுமே வேற லெவலில் இருக்கும். சினிமாட்டோகிராஃபியும் சரி, படத்தில் வர்ற விஷுவலும் சரி. அப்படியே அந்த சைக்கோ தான் காமிக்கிறாங்க. அங்கே மெமரியல் மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அங்கே ஒரு கறி துண்டை வச்சுட்டு அங்கே உள்ள பெல் அடித்து ப்ரே பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அந்த சீனு கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவர் அந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துக்கு தான் வராரு. அப்போ நம்ம அங்கிள் இருக்கார்ல, ஏன்பா ஏன் இவ்வளோ லேட்டாக வர, உன்னை ப்ராக்டிஸ்க்கு எப்போ வர சொன்னது, நீ எங்க போன அப்படி சொல்லிட்டு அந்த அங்கிள் நம்ம ஹீரோட்ட கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அதனாலதான் நான் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்ப அங்க ஒரு பாட்டி இருந்துட்டு, நீ போன்ல யாரு கூட பேசினிய, அவங்க கூட தான் போனியா அப்படி சொல்லி அந்த பாட்டியும் கேட்கறாங்க. அதுக்கு அங்க அங்கிள், என்னது போன்ல பேசினியா, யார்கிட்ட பேசின, நீ யாரை பார்க்க போன அப்படி சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருக்காரு. இதுக்கு பதில் சொல்ற தெரியாத நம்ம ஹீரோ அப்படி நின்றுட்டே இருக்காரு. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, கொஸ்டின் கேட்கறத முதல்ல நிப்பாட்டுங்க, நம்ம எதுக்கு அடுத்தவங்களோட வேலையில மூக்கு நுழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்றாரு. இவர் தான் அந்த கோயிலுக்கு இன்சார்ஜ் மாதிரி போல. நம்ம அங்கிளும் சரின்றாரு. அப்ப அந்த ஆள் என்ன சொல்றாருன்னா, என்னோட கிராண்ட் ஃபாதர் இந்த வருஷம் ஃபெஸ்டிவலுக்கு வரமாட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு எல்லாரும், ஏன் வரமாட்டாரு, அவருக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஆனா அதுக்கு அந்த ஆளு, இல்ல அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு, இனிமே இந்த பதவியை நான் டேக் ஓவர் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளு சொல்றாரு. உடனே அங்க உள்ள எல்லாருமே அவரை சீர் பண்றாங்க. அப்படியே அந்த ஆளு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நான் உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும், அப்புறமா வந்து என்ன பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோவும் அந்த ஆளும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. இவரை நம்ம ஃபாதர் அப்படின்னா கூப்பிடலாம். அந்த ஃபாதர் என்ன சொல்றாருன்னா, நான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கே வரேன், நீயும் உன்னோட குடும்பமும் இந்த வில்லேஜ் விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த ஃபாதர், உனக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த வில்லேஜ்ல நிறைய விஷயம் வித்தியாசமா நடக்குது, அதுவும் இல்லாம வெளியில இருந்து யாராவது வந்தாங்கன்னா இந்த வில்லேஜ் பீப்புள் இங்க இருக்கிற நம்பிக்கையை அவங்க மேல திணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே இந்த வில்லேஜ் மற்ற ஊரை விட்டு அப்படியே ஐசோலேட்டாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாதர் அவங்கள்ட்ட சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், நாங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் பொண்ணு கொஞ்சமாவது சிரிக்க ஆரம்பிச்சிருக்கா, நான் இங்கே வந்தது நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த ஃபாதர்கிட்ட சொல்கிறாரு. அப்படியே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆள் நம்ம ஹீரோட்ட கேட்குறாரு, இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீ அக்செப்ட் பண்ணிட்டியா, இந்த ஃபெஸ்டிவல் அப்புறம் அந்த மனுஷங்களை கடவுளுக்கு படைக்கிறது, இதில் எல்லாத்தையும் நீ எப்படி ஏற்றுக்கிட்ட, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே உள்ள எல்லாருமே பசியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க, இங்கே உள்ள நிலமும் விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற நிலமா இல்லை, ஸோ அதனால் இங்கே உள்ள மக்கள் தொகையும் குறைக்கணும், அதே நேரத்தில் பசியும் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க குழந்தைகளை கடவுளுக்கு படைக்க ஆரம்பித்தாங்க. அதாவது குழந்தைகளை கொன்று அதை சாப்பிட ஆரம்பித்தாங்க. கேட்குறதுக்கே வினோதமா இருக்குல்ல அப்படின்னு இந்த ஃபாதர் சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், அவங்க கொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நீ என்னப்பா நினைக்கிற அப்படி சொல்லிட்டு இந்த ஃபாதரும் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், அவங்க எங்க அதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த அங்கிள் இடையில வந்துடுறாரு. வந்துட்டு நம்ம ஹீரோட்ட, எங்கப்பா போன ஆஃபீஸரு, உன்னதான் இவ்வளவு நேரமா தேடிட்டு இருந்தோம், நீ எங்க போன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு இந்த ஃபாதரும், இவர் சும்மா பாத்ரூம் வந்தாரு, அப்பதான் நான் இவரை மீட் பண்ணேன், சும்மா இந்த இடத்த சுத்தி காமிச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதரும் சொல்றாரு. அப்படியே அந்த அங்கிளும் போகிறாரு. இங்க அப்படியே சீன் கட் ஆகுது. கட் பண்ணா நம்ம ஹீரோவா அவரோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. அவரோட ஒய்ஃபை அவங்க வீட்டை வந்து பார்க்கும்போது வீட்டையே ஒரு வழி பண்ணி வச்சிருக்காரு. எல்லா பொருளையும் எடுத்து கொட்டிட்டு இருக்காரு. என்னாச்சு, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எவ்வளோ திட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இங்கே ஏதோ பக் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ பண்றது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவும் அவனோட ஃபேமிலியும் ஒரு பார்ட்டியில தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே உள்ள எல்லாருக்கும் சர்வ்
பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ லைட்டா சரக்கு அடிக்கிறாரு. அப்ப அந்த அங்கிள் வந்துட்டு நம்ம ஹீரோட்ட ஏதோ பேச ட்ரை பண்றாரு. நம்ம ஹீரோக்கு அவர்கிட்ட பேச பிடிக்காம நான் பாத்ரூம் போறேன் அப்படி சொல்லி கிளம்பி வராரு. பார்த்தா அங்க உள்ள ஜன்னல் வழியா ஐடி குறிச்சு வெளில எங்கேயோ போறாரு. கட் பண்ணி இதுக்கு ஒரு முன்னாடி சீன்ல நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும்ல, அந்த சீனை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு ஒரு மிஸ்டு காலும் அதே நம்பர்ல இருந்து ஒரு மெசேஜும் வந்திருக்கு. அந்த மெசேஜ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, இந்த ஹோட்டலுக்கு வாங்க நான் உங்களை மீட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு போயிருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த பர்சனை மீட் பண்றதுக்காக போறாரு. அந்த ஹோட்டலுக்கு போய் பார்த்தா ஜின்னுன்னு ஒரு ஆள் வந்து நிற்கிறாரு. உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பேரெல்லாம் சொல்லி நம்ம ஹீரோவை உள்ளே கூப்பிடுறாரு. அப்போ அந்த ஜின்னு சொல்கிறாரு, நீ ஒரு ஆளை மீட் பண்ணில்ல பாதி ஃபேஸ் இல்லாமல், அவன் தான் என்னை காண்டாக்ட் பண்ணான். அவன் சொன்னான் உன்னை நம்பலாம், உன்ட்ட எல்லா விஷயமும் சொல்லலாம் அப்படி சொல்லி சொன்னான். அதனால தான் நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படி சொல்லி நினச்சேன் அப்படின்னு அந்த ஜின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஜின்னு சொல்கிறாரு, நான் ஒரு வெப்சைட் வச்சுருக்கேன். அந்த வெப்சைட்டில் அமானுஷமான விஷயங்கள்லாம் எல்லோரும் போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்டில் இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்க விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிபிலிசம், அதாவது நரமாமிசம் சாப்பிட்றவங்க. நீ மீட் பண்ணல ஒரு ஆளு, அந்த ஆளு என்னோட வெப்சைட்லயும் ஒரு ஆர்டிகல் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தான். அந்த ஆர்டிகல் என்ன போட்டுருச்சுது அப்படின்னா, இந்த கூகு வில்லேஜில் நரமாமிசம் சாப்பிட்றது ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த கூகு வில்லேஜில் ஏதோ ஒரு டார்க் சீக்ரெட்டை எல்லாரும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த வெப்சைட்டில் அவன் போட்டிருந்தான். அதுக்கப்புறம் தான் நான் அவனை காண்டாக்ட் பண்ணேன். ஆரம்பத்தில் நானுமே அதை நம்பல. அதுக்கப்புறமா அவனோட முகத்தை காமிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே நம்புற மாதிரி இருந்தது. அப்புறம் தான் நான் அந்த கனோ ஆஃபீஸரையும் அவனையும் மீட் பண்ண வச்சேன். கனோ ஆஃபீஸரும் ஃபர்ஸ்ட் இதை நம்பல. அதுக்கப்புறமா அவரும் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த ஆள்கிட்ட நான் இன்னொரு ஆர்டிகலும் எழுதி கேட்டேன். நான் தான் அந்த கனோ ஆஃபீஸருக்கும் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளின்னு நம்ம ஹீரோட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோவும் யார் அவன், உங்களுக்கு அவனை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு நம்ம கிளின்னும், எனக்கு அவன் யார் என்னன்னுலாம் தெரியாது, ஆனா நாங்க எப்பயுமே டச்லயே இருந்தோம். அவன் தான் கனோ ஆஃபீஸருக்கும் எனக்குமே ஹெல்ப் பண்ணான் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல. நாங்க இந்த வில்லேஜ்ல நரமாமிசம் சாப்பிட்றத பத்தி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தோம் அப்படி சொல்லிட்டு நம்ம கிளின்னு அவர்கிட்ட சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவா, எவிடன்ஸா, என்ன எவிடன்ஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு கிளின்னும் குழந்தைங்க அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ என்னது குழந்தைங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த ஆளும் சொல்றாரு, இந்த கூவ வில்லேஜில் ஸ்டில் பர்த்துங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸ்டில் பர்த்னா அந்த குழந்தை பிறக்கும் போதே இறந்து பிறக்கும்ல, அதுதான் ஸ்டில் பர்த்து. இது வழக்கத்தை விட ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு அப்படி சொல்லிட்டு நான் கனோ ஆஃபீஸர்கிட்ட சொன்னேன். ஆனால் அதை அவர் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் கனோ ஆஃபீஸரு அதை நோட் பண்ணுறாரு, இந்த ஊரில் ஸ்டில் பர்த் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு. கனோ ஆஃபீஸர் அந்த ஊரில் 2 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க ஒன்று கவனிச்சிருக்கீங்களா, அங்க ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்ல 10க்கும் கம்மியா தான் குழந்தைங்களே படிக்கிறாங்க. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளின் நம்ம ஹீரோட்ட கேட்குறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினையும் அவங்க குழந்தையும் தான் காமிக்கிறாங்க. அப்ப நம்ம மச்சிரோ பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கு முன்னாடி ஒரு லேடி உட்காந்துருக்காங்க. அந்த லேடி ரொம்பவே நர்வஸா இருக்காங்க. அப்படின்னு நம்ம மஷீரோவை பார்த்து, நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ பார்க்கறதுக்கு ஏஞ்சல் மாதிரி இருக்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்பட்டுட்டு அப்படியே நம்ம மஷீரோ பொண்ணுக்கிட்ட வந்து அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு மஷீரோ பொண்ணை எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. அவங்க ஏதோ மென்டலாக கொஞ்சம் அஃபெக்ட் ஆன மாதிரியும் தெரியுது. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நார்மலாக தான் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு அந்த பொண்ணும் சாரி என்னை மன்னிச்சிருங்கன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, நீங்கள் மன்னிப்பெல்லாம் ஒன்றும் கேட்க வேணாம், நீங்கள் ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணிடல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அங்கிள் இருக்காருல, அவருங்க வராரு. வந்துட்டு அந்த பொண்ணை பிரிச்சு விட்டு, இவன் என்னோட பொண்ணு தான், ஒரு 3 வருஷம் இருக்கும், இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தை பிறக்கும் போதே இறந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் சொல்றாரு. அதுக்கு அந்த பொண்ணும், இல்லை என் குழந்தை ஒன்றும் சாகலை அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கு. அதை கேட்ட உடனே நம்ம அங்கிள் உடனே பதட்டமாக ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே அந்த பொண்ணை உள்ளே கூட்டிட்டு போக ட்ரை பண்றாரு. அப்போ அந்த பொண்ணும் கத்திக்கிட்டே இருக்கு, இல்லை என் குழந்தை சாகலை, என் குழந்தைய அந்த கின் கோட்டை தான் எடுத்துட்டு போயிட்டாங்க, எனக்கு தெரியும் அவன் தப்பிச்சு போயிட்டான், அவனுக்கு மூச்செல்லாம் இருந்தது அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே கத்திக்கிட்டே உள்ள போறாங்க. நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, அந்த பொண்ணு முதுகுல ஏதோ காயம்லாம் இருக்கு. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் கிளின்னையும் தான் காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த கூகோ வில்லேஜ்ல குழந்தைங்களை பெக்கிறதே அவங்கள சாப்பிட்றதுக்கு தான் அப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறாரு. சரி, எப்படி குழந்தை பிறந்தவொடனே இறந்துருச்சு அப்படி சொல்லிட்டு மக்களை நம்ப வைக்கிறாங்க, எப்படி இதை மறைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கிளின்னிட்ட கேட்குறாரு. எனக்கும் அதான் எப்படின்னு தெரியல அப்படின்னு நம்ம கிளின்னு ஹீரோட்ட சொல்லிட்டு ஒரு மாசம் இருக்கும். கனோ ஆஃபீஸர் எனக்கு ஃபோன் பண்ணி, அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்னே தெரியல, அவர்கிட்ட ஒரு கான்டாக்ட் கூட எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் அவர் இறந்துட்டாருன்னு இப்போ ரீசெண்டாக எனக்கு நியூஸ் வந்துச்சு அப்படின்னு அந்த கிளின்னு நம்ம ஹீரோட்ட சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், நீங்க அவர்கிட்ட பேசி 1 மாசம் ஆச்சு, அப்போனா அந்த ஆஃபீஸரை நீங்க பேசியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோத்தை சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம கிளின்னும் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், காணோம் ஆஃபீஸருக்கு அவர் கோல்டஸோட ஃபேமிலிக்கு போறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் கால் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் கோல்டஸோட ஃபேமிலிக்கே போனாரு. அது யாரு அப்படின்னு இன்ன வரைக்கும் நமக்கு தெரியல. அந்த ஃபேஸ் ஒரு மாதிரி இருந்துச்சுல்ல, அந்த ஆளும் அந்த காலை பண்ணல அப்படின்னு தான் சொன்னாரு. இப்போ நீங்களும் அந்த ஆள் இல்லை அப்படின்னா அந்த காலை யார் பண்ணது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த கிளின்னிட்ட சொல்றாரு.
சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷயம் சொன்னது. அப்பன்னா அந்த ஃபோன் காலை பண்ணவங்க அவங்களுக்கு அந்த குழந்தைங்களை பற்றி ஏதோ தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நம்ம கனோ ஆஃபீஸர் அந்த கோட்டஸோட ஃபேமிலி தேடிக்கிட்டு போயிருக்காரு. அதனால தான் அவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோறாரு. அப்படியே கூட இருக்கலாம் அப்படின்னு நமக்கு இன்னும் ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்கே அப்படியே சீன் கட் ஆகுது. கட் பண்ணால் நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு பார்ட்டியில் இருந்தார்ல, அந்த இடத்துக்கு தான் போகிறாரு. அப்போ அங்கே ஒரு மாதிரி அன்யூஷுவலாக இருக்க என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயின்ட்ட கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் நம்ம அங்கிள் இருக்கார்ல அவரோட பொண்ணை போட்டு அடின்னு அடிச்சிட்டாரு, அதான் இங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி இவங்கள அவங்களோட வீட்டில் தான் காமிக்கிறாங்க. என்னது கோட்டஸோட அந்த மூத்த பாட்டி தான் அவங்க குழந்தைய எடுத்துக்கிட்டாங்கன்னு அந்த பொண்ணு சொன்னிச்சா, நீ உண்மையிலே அதான் கேட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க ஒய்ஃப்ட்ட கேட்குறாரு. உண்மையை தாங்க சொல்கிறேன், அந்த பொண்ணு அப்படி தான் சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஹீரோட்ட சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ அந்த அங்கிளோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அங்கே போயிட்டு கதவு தட்டுறாரு. ஆனால் அவங்க கதவே திறக்கல. இந்த மாதிரி நான் போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்கேன், உங்கள் பொண்ணை கொஞ்சம் விசாரிக்கணும், ப்ளீஸ் கதவு திறங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறாரு. அதுக்கு இந்த கதவுக்கு பின்னாடி இருக்காலோ, கதவுலாம் திறக்க முடியாது, இங்கே யாரும் பார்க்க முடியாது, நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இது ஒரு அஃபிஷியல் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், இது எப்படி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள்ட்ட கேட்குறாரு. அதுவும் இல்லாமல் உங்கள் பொண்ணை நீங்கள் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அந்த ஆள்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அந்த அங்கிளும் நான் என் பொண்ணை எதுவுமே பண்ணலை, ப்ளீஸ் இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு நம்ம ஹீரோவை பற்றி சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காரு. அப்போ ஒரு ஜன்னல் வழியாக அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணை பார்த்து, கின் கோட்டஸோட ஃபேமிலியில் உள்ளவங்க தான் அவங்க குழந்தைங்க தூக்கிட்டு போனாங்கன்னு எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சிது, அது உண்மையா, எனக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப கேட்டுட்டு இருக்காரு. ஆனால் அந்த அங்கிள் அந்த கர்ட்டனை சாத்திட்டு அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போயிடுறாரு. அப்படியே அந்த சைக்கோ தான் காமிக்கிறாங்க. அந்த சைக்கோ அந்த இறந்து போனாங்களோ ஒரு பாட்டி, அவங்க ஃபோட்டோ முன்னாடி நின்று ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது அங்கே ஒரு ஆள் பேசிகிட்டு இருக்காரு. அவர் தான் அந்த சைக்கோட அப்பா போல். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம கியூசிக்கு நல்லாவே வளர்ந்துட்டான், அவன் நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துக்குவான், எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குது, நம்ம குடும்பம் இன்னும் மென்மேலும் வளர்ந்து செழிக்கிறதுக்கு இவன் ஒரு வழியாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னு சீன் கட் ஆகுது. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு வந்து அப்படியே உட்காராரு. நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க, ஏன் நீ இவ்வளோ லேட்டாக வர, இன்னும் டின்னர் சாப்பிட்லையா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட அவங்க கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோ இன்னும் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, எனக்கு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் அவர் என்ன கேட்டாரு, நம்ம ஹீரோயின் என்ன சொன்னாங்க அப்படின்னு நான் காமிக்கல. அடுத்த சீனில் அந்த அங்கிளோட பொண்ணு இருக்காங்கல்ல, அதான் நர்வஸாக நம்ம மஷீரோ பொண்ணை கட்டி பிடிச்சிட்டு இருந்திருப்பாங்களே, அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒரு ஓரமாக உட்காந்து ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ நம்ம ஹீரோயினும் ஏதாவது பேசணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக போய் நிற்கிறாங்க. என்ன பேசுகிறேன்னு தெரியாமல், உங்களுக்கு சிகரெட் அடிக்குதுன்னா ரொம்ப பிடிக்கும் போலையே, ரொம்ப ஜாலியாக குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும், ஆமாம் எனக்கு இந்த மாதிரி நேச்சராக உள்ள இடத்துல உட்காந்து சிகரெட் அடிக்கிறது ரொம்பவே பிடிக்கும், நீங்கள் சிகரெட் அடிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அடிப்பேனே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்தாங்க அப்படி சொல்லி அந்த பொண்ணு கொடுக்க நம்ம ஹீரோயினும் வாங்கி அடிக்கிறாங்க பாருங்களேன். அவங்களுக்கு அப்படியே மண்டையிலே ஏறிடுது. அப்படியே உஃப்னு இரும ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சிகரெட் அடிக்கிறீங்களா, சிகரெட் அடிக்க தெரிலனா விட வேண்டியதானே, எதுக்கு வலுக்கட்டாயமாக அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயினும் சிகரெட்டை திருப்பி அதிலே வச்சிடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே வராங்க. நீங்கள் சொன்னீங்களே அந்த கின் கோட்டஸோட ஃபேமிலியில் உள்ளவங்க தான் அவங்களோட குழந்தைங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன், எங்கள் ஹஸ்பண்ட் அதை உங்கள்கிட்ட கேட்க சொன்னார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ இந்த ஹெல்ப் தான் கேட்டிருப்பாரு, அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது அந்த இன்ஃபர்மேஷனை வாங்க அப்படின்னு. அதுதான் நம்ம ஹீரோயினும் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு அந்த பொண்ணும், அதை பற்றி நான் யாருமே யார்ட்டையும் பேசுகிறதா இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு வேக வேகமாக கிளம்புது. அப்போ நம்ம ஹீரோயின், ஒரு நிமிஷம் நில்லுங்க, நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் என்ன ஒருத்தன் கடத்தி வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு இருந்தான், அப்போது எங்கேருந்த ஹீரோ மாதிரி அவர் வந்தார், வந்து என்னையும் என் கூட மாட்டியிருந்த அந்த ஹாஸ்டேஜையும் எப்படியோ மீட்டு கூப்பிட்டு வந்தார், கண்டிப்பாக உங்களுக்கும் அவர் ஹெல்ப் பண்ணுவார், நீங்கள் நம்புங்க, அவர் ரொம்ப நல்லவர் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் கூட காதில் வாங்குற மாதிரி தெரியல. கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று கேட்டுட்டு அந்த பொண்ணு அப்படியே போயிடுது. அப்படியே கட் பண்ணி அந்த ஃபாதரை தான் காமிக்கிறாங்க. அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நம்ம ஹீரோ தான் ஃபோன் பண்ணியிருக்காரு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஃபாதரும் வாங்க பேசலாம் அப்படி சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கே கூப்பிடுறாரு. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இந்த வில்லேஜில் உள்ள எல்லாரும் அந்த கோட்டஸோட ஃபேமிலியை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஃபாதர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு அந்த ஃபாதரும், ரொம்ப வருஷம் இருக்கும், இங்கே உள்ள நிலைமை எல்லாமே அந்த கோட்டஸோட ஃபேமிலிகிட்ட தான் இருந்தது, ஸோ இங்கே உள்ள மக்கள் வாழணும் அப்படின்னாலே அந்த கோட்டஸோட ஃபேமிலிகிட்ட கையேந்து நிற்கிற நிலமையில அப்போ இருந்தாங்க, அதனால தான் கோட்டஸோட ஃபேமிலி மேலே அவங்களுக்கு பயம் இருந்தது, அது அப்படியே வழி வழியாக வந்து இன்னமும் அந்த கோட்டஸோட ஃபேமிலியை பார்த்து இந்த ஊரே பயந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் நம்ம ஹீரோட்ட சொல்கிறாரு. ஆனால் இப்போ கொஞ்சம்
வருஷமா அந்த கோட்டஸோட ஃபேமிலிக்கும் இந்த வில்லேஜில் உள்ள கொஞ்சம் பேருக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த ஃபாதர் நம்ம ஹீரோட்ட சொல்றாரு. அது நம்ம ஹீரோவும் பிரச்சனையா, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஃபாதர்கிட்ட கேட்குறாரு. இந்த வில்லேஜில் உள்ள கொஞ்சம் பொண்ணுங்க கோட்டஸோட ஃபேமிலியில் உள்ளவங்க தான் அவங்கள குழந்தைங்களை கொன்னுட்டதாகவும் அவர் கடத்திட்டு போயிட்டதாகவும் கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுதான் இங்கே நடக்கிற பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் நம்ம ஹீரோட்ட சொல்றாரு. அதெல்லாம் இருக்கட்டும், அவங்க எப்படி இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடியை பற்றி நம்ம ஹீரோ அந்த ஃபாதர்கிட்ட கேட்குறாரு. அவங்க தான் இந்த ஊரில் உள்ள ஒரே ஒரு மருத்துவச்சி, அவங்க தான் இந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் பிரசவம் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம ஃபாதர் அவங்ககிட்ட சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் ஓ அதனால தான் இவங்களால எல்லாத்தையும் ஈஸியாக பண்ண முடிஞ்சுது அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாரு. ஆக்சுவலாக இவங்க அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடில் இறந்து போனாங்களோ ஒரு பாட்டி, அவங்கள பற்றி தான் பேசிக்கிறாங்க. அப்படி இங்கே சீன் கட் ஆகுது. போன சீனில் அந்த சைக்கோ ஒரு மெமரியல் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல கூட மீட்டை வச்சுட்டு போயிருப்பான்ல, அந்த சீனை தான் திருப்பி காமிக்கிறாங்க. அங்கே ஒரு லெக் பீஸ் மீட் இருக்கு, அந்த மீட்டை ஒரு மிருக மாதிரி ஒன்று அப்படியே கடிச்சு கொதறிட்டு இருக்கு. அப்படியே கட் பண்ணி நம்ம அங்கிளோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. நம்ம அங்கிளே செமையாக குடிச்சிட்டு அப்படியே மட்டையை படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்க பொண்ணு எங்கேயோ கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டமான அந்த அங்கிளே ஹெல்மி ஃபோன் பண்ணலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த பொண்ணு எங்கே போணுச்சு அப்படி சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு நேராக நம்ம ஹீரோ இருக்கிற அந்த இடத்துக்கு தான் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட வருது. அப்படியே கட் பண்ணி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இதுக்கப்புறம் தான் அந்த கதையை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் அடுத்த எபிசோட்லாம் பார்த்துருங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. See you again.